கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் உள்ள அனைவரையும் உறங்க விடாமல் நெஞ்சை பதற வைத்துக் கொண்டிருக்கும் சம்பவம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவம். கடந்த 7 ஆண்டுகளாக 20க்கும் மேற்பட்ட பொறுக்கி கும்பல் 230க்கும் மேற்பட்ட அப்பாவி பெண்களின் வாழ்க்கையை சீரழித்துள்ளார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம், 1500 வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சியை சுற்றிலும் இருக்கக்கூடிய கிராமங்களை சார்ந்த 90% பெண்கள் இதுல சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம எல்லாம் ரொம்பவே பதற செய்யுது. இப்பேற்பட்ட சமூகத்துல தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறத வெக்கி தலைகுனிய வைக்குது அந்த கொடூர நாய்களின் போற தாண்டவத்தான். இது குறித்து பொதுமக்களோட பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பெண்கள் ரொம்பவே பலமானவர்கள், மனதளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி. ஒரே ஒரு நம்பிக்கை வார்த்தை மட்டும் அவங்களுடைய பலத்தை பலவீனப்படுத்திடும். அதை மிகச்சரியா பயன்படுத்தி இந்த நய வஞ்சகர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை வேட்டையாடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய கல்லூரி மாணவர்கள் இதுல மாட்டி இருக்காங்க. அவங்கெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமாகவும் இருக்காங்க. இந்த கொடூர நாய்கள் இன்னும் சட்டத்தின் முன்னால நிறுத்தப்படணும், அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே உறுதியா இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் காலேஜ் ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கிற பசங்க கூடனா உங்களுக்கு தெரியும் அன்னன்னைக்கு அவங்க எப்படி பழகுறாங்க, தினமும் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களே நீங்கள் ஃப்ரெண்டாக நம்பலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னால் யாருமே தெரியாது, அவங்கள எப்படி நீங்கள் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீங்கள் தான் ப்ரொடக்டிவாக இருந்துக்கணும். ஆக்சுவலாக அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. ஒருத்தவங்க பேசுனீங்க, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா எங்களுக்கு எப்படி தெரியும்? பேசும்போது தான் தெரியும், அவ்வளோதான். அது அவங்க அந்த அளவுக்கு அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி பேசியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த பையனை பார்த்து பழகணும் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்குமே இப்போ இதுவாக இல்லை. நிறைய பேரை நான் பார்த்துட்டேன், எல்லாருமே ஜஸ்ட் அழகாக இருக்க இப்படி சொன்னாலே நம்பிடுறாங்க. அந்த பொண்ணு அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிடுறா. நிறைய விஷயமும் பசங்க பண்ணுறாங்க அந்த நம்பிக்கையை வாங்கிறதுக்காக. வாங்கிட்டாங்கன்னா அந்த பையன் நல்லவனாக இருந்தால் ஓகே, நல்லவனாக இல்லைன்னா அது இந்த மாதிரி பிரச்சனையில் தான் போய் முடியுது. ஆனால் இந்த தப்பு பண்ணுறவங்கள யாருமே எதுவுமே சொல்கிறதில்ல. 1 வாரம் பேசுவாங்க, 2 வாரம் பேசுவாங்க, 3வது வாரம் அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குது. அந்த பொண்ணு ஏன் காரில் ஏறி போனோம், அந்த பொண்ணு ஏன் நம்பி அவன் வீட்டுக்கு போனோம். அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை, லவ் பண்ணவன் மேலே நம்பிக்கை, லவ் பண்ணுறான்றது நம்பிக்கை, அதனால தான் போச்சு. அந்த நம்பிக்கைன்ற வார்த்தையை பசங்க ரொம்ப இதுவாக இது பண்ணிடுறாங்க. பெண்களோட மனநிலையில ஒரு மிகப்பெரிய அச்சமும் ஒரு குழப்பமும் இருக்குன்னே சொல்லலாம். உன்னை நம்பித்தானடா வந்தேன் அப்படின்னு கதற அந்த சகோதரருடைய குரல் இன்னும் நம்ம காதுக்குள்ள ஒலிச்சிட்டே இருக்குன்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட கதறல் நம்மளையே இவ்வளவு உருக்குலைக்குதே, அதுக்கு முன்னால இருந்த மனுஷனுக்கு ஒரு சின்ன ஈவு இறக்கம் கூட இல்லையா அப்படின்னு எல்லா மக்கள் மனசுலையும் இது எழுந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன சொல்ற, அந்த பொண்ணோட கண்ணீருக்கு கூட அவன் மதிப்பு கொடுக்கல ப்ரோ. அது உண்மையிலே அவன்லாம் வெட்டிரன். எங்களோட கான்செப்ட் அதான். நான் மேரிட் ஆகிட்டு தான் படிக்க வந்தேன். இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் கிட்டேயோ சொல்லிடுவேன் இவங்களை பற்றின்னு. அவரும் நம்பி அனுப்புகிறாரு. எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலையோ, வர வழியிலையோ போகிற வழியிலையோ எந்த பிரச்சனை இதுவரையும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். அவங்க இது வரைக்கும் எனக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி தான் இந்த மாதிரியெல்லாம் நான் இது பண்ணவே இல்லை. அந்த வீடியோ பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் உன்னை நம்பி தாண்டா வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போதே என்னையும் மீறியே நான் அழுகுற மாதிரி ஆயிடுச்சு. டிவியில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்கவே முடியல. மோஸ்ட்லி நான் அந்த இதுவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன். இந்த முறை அந்த பொண்ணு பெல்ட்டு அடிக்காதீங்க, அந்த வழியிலேயே நான் எல்லாத்தையும் இது பண்ணிடுறேன், லெகின்ஸை கழட்டிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே ரொம்ப கண்ணிலேருந்து தண்ணி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சே. முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. இன்னைக்கு எல்லா துறையிலும் ஆண்களுக்கு நிகரா பெண்களும் பணிபுரியக்கூடிய சூழல்ல இருக்காங்க. யாரை நம்புறது, யாரை நம்பாம இருக்கிறதுன்னு புரியாத குழப்பத்தில் இருக்காங்க.
அந்த பெண் அந்த வீடியோவில் அழறது பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணான்னு சொல்லுது, அவ்வளோ கதறி அழுதா. ஸோ அவள் ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் அவளை ஒரு அண்ணான் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் போயிருக்கா. இந்த மாதிரி எத்தனை பெண்கள் போனாங்களோ, எத்தனை பேர் சீரழிச்சாங்க அப்படிங்கிறது பெண்கள் தைரியமாக வெளியில் வரணும். அந்த மாதிரி பெண்கள் விக்டிம்ஸ் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் தான், இதில் உங்கள் தப்பு எதுவுமே கிடையாது. தப்பு பண்ணவங்க எல்லாருமே அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த நாய்கள் தான். நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவை கிடையாது. தைரியமாக வெளியில் வாங்க. உங்களோட எந்த ஒரு பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனும் வெளியில் வராது. ஆஸ் பர் கோர்ட் ரூல் வந்து இதுதான். ஸோ தைரியமாக கிராமப்புற பெண்கள் இதில் யாராவது சம்மந்தப்பட்ட இருக்கீங்க அப்படின்னா தைரியமாக வெளியில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நாங்கள் எல்லாருமே பப்ளிக்கும் இருக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத இந்த தைரியத்தை நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன். இந்த டைமில் பெண்களும் ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்காங்க. ஆம்பளை விட நானும் ஒரு பெண்ணு தான். ஆம்பளை விட மோசமாக இருக்குது பெண்ணு தான். ஆம்பளைங்களை கெடுக்கிறது பொம்பளை பிள்ளை தான். அந்த மனநிலைக்கு கொண்டு வரது பொம்பளை பிள்ளைங்க தான். இப்போ அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டா, அண்ணன்னு சொல்லிட்டா, அவளை எப்படி அடித்தாங்க அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு தோணுது. அண்ணன்னு சொன்னால் அதனால அடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட வந்து அவள் எப்படி பழகிருக்காள அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவனோட மனநிலை வந்து பெல்ட்டாக கழட்டி அடித்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அவன் மனநிலை எப்படி பாதிச்சிருக்கோம், அப்போ அந்த பொண்ணு அவன்கிட்ட எப்படி பழகிருப்பா, ஏன் அந்த அளவுக்கு போயிருப்பான் அந்த பையன்? அவன் என்ன மெண்டலா சைக்கா இருப்பானா? அப்போது நிறைய பேர் பயப்படுறாங்க. பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் ஐயோ அம்மா எதாவது பண்ணிப்பாங்களோ. ஃபஸ்ட்டு தாட் வந்து அம்மாவை பற்றி தான் இருக்கும். அம்மா நம்மளை ஏற்றுப்பாங்களா அவ்வளோ. முதல்ல பேரண்ட்ஸுமே கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். ஒரு நடந்துட்டு பொண்ணு ஓப்பனாக சொல்கிறான்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க எப்படி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணலாம். எடுத்தோடனே ஃபுல் ப்ளேமையும் பொண்ணு மேலேயும் போட்டுறாதீங்க நான் சொல்லுவேன். ஏன்னா சரி ஏதோ பிரச்சனை மாட்டிக்கிட்டா அவள் தைரியமாக வந்து சொல்கிறான்னா அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த சம்பவத்தில் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்தமயமாக இருக்குது. பார்க்க முடியாத சில வீடியோக்கள் வருது. சில வீடியோக்களில் முகம் தெரிகிற மாதிரியும் வருது. சமூக விரோதிகளால் அதுவும் பரப்பப்படுது. அதை தடை செய்ய நம்ம சட்டத்தாலையும் நம்மளுடைய அரசு அதிகாரிகளையும் ஒன்றும் செய்ய முடியாத சூழலில் இருக்காங்க. ஆனால் ஒரு தாய் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்கிற வீடியோவும் வந்தது. அந்த தாயோட மனப்பான்மையில், அந்த தாயோட மனநிலையில் அவளோட தாய் பாசம் தெரியுது. ஆனா அவளும் ஒரு குற்றவாளியா நின்னுட்டு இருக்கா. வெளியே மாட்டிருந்தானா வேற ஏதாவது நடந்திருக்கும் உங்க பையனுக்கு? நாங்க கூட்டத்தோட பேசவில்லை. நான் வந்து ஒரு தனி மனுஷனா கேக்குறேன். இல்லைங்கம்மா அழாதீங்க. அடிச்சு என்ன பண்ண போறோம்? அடிக்கிறதுக்காக இங்க வர கிடையாது. ரெண்டு குழந்தையாமா இன்னும் 400 பண்ணு பயம் பண்ணாம யாரு பண்ணாங்க? யாருமா பண்ணாங்க? உங்க பையன் சொல்லியிருக்காங்கல்ல, யாரு பண்ணாங்க தெரியாதா? அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பேசுகிற போது அந்த அம்மா கண்ணில் தாய் பாசம் மட்டும் தெரிஞ்சது, உண்மை தெரியவே இல்லை. பசங்களை இதில் தான் தப்பு, இந்த விஷயத்தில் தான் தப்பு பண்ணாங்க. என்ன தப்பு பண்ணாலும் காப்பாற்றிடலான்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்காங்க. பசங்களும் இதை தான் நம்பி பேரண்ட்ஸ் எப்படியோ வெளியில் கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய தப்புகளில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி விஷயம் தான் ஜஷ்வந்த் கேஸ்லையும் நடந்தது. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் போராடி வெளியில் கொண்டு வந்தாங்க. லாஸ்ட்டில் அவங்க உயிரை கொடுத்து வெளியில் கொண்டு வந்தாங்க. லாஸ்ட்டில் அந்த பையனே அந்த அம்மாவோட உயிரை எடுத்துட்டான். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பேரண்ட்ஸை பசங்களை பொத்தி வளர்க்காதீங்க. இந்த மாதிரி சின்ன விஷயம் நடக்கும்போதே அவங்களுக்கு ஒரு சின்ன மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்து அவங்கள வெளியில் கொண்டு வர பார்க்கணும். பெரிய குற்றங்களில் ஈடுபடாத அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த கேஸ் வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். யார் இப்போது இன்றைக்கும் ஒரு வீடியோ வந்தது, அந்த விக்டிம்ஸை வந்து ரேப் பண்ண அவங்கள வந்துட்டு கல்லால் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. எப்படி தெரியும்? இதை வந்துட்டு எல்லாருமே பார்க்கணும். இந்த ஒரு தப்பு மட்டும் இல்லை, நிறைய குற்றங்களில் ஈடுபடுறவங்களும் பார்க்கணும். பப்ளிக் எதையுமே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கல்லாலையும் அடித்து கொல்லுவாங்கங்கிறத எல்லாருமே, தப்பில் ஈடுபடுறவங்க எல்லாருமே இதை பார்க்கணும். அவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 4 பேர் மொத்தம் கிடையாது, 20 பேருன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 20 பேர் இப்போ எங்கே அந்த கேஸ் வந்து எப்படி இதாச்சுன்னு தெரியல. இப்போ 4 பேர் மேலே தான் அந்த குண்டாஸ் போட்டிருக்காங்க. 20 பேர் சொன்னாங்க. அது எந்த இதில் ஆஸ்பெக்டில் சொன்னாங்க? அந்த 20 பேர் என்ன ஆச்சு? அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக பண்ணணும். அதே மாதிரி விக்டிம்ஸும் தைரியமாக வெளியில் வரணும். இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் ப்ளஸ் இந்த விக்டிம்ஸ் 2 பேருமே அந்த கோஆர்டினேஷன் ஒரு ப்ராப்பராக போனால்
தான் இந்த கேஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. சட்ட திட்டங்கள் இதுக்கு சரியான முறையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய டெக்னாலஜி வளர்ந்த வேகத்துக்கு நம்மளுடைய சட்டம் இன்னும் வளரல அப்படின்னு தான் சொல்லணும். வளரல அப்படிங்கிறத விட இன்னும் வேகமாக செயல்பட்டால் தான் குற்றவாளிகள் உண்மையாக தண்டிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் செக்ஷன் 67 அப்லோடிங் ஆஃப் போர்னோகிராஃபி அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அப்லோடிங் ஆஃப் போர்னோகிராஃபியில் அதிகபட்ச தண்டனையாக 3 வருஷமும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இதுவே குழந்தைகள் சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஒரு 3 வருடங்கள் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். செக்ஷன் 67 அண்ட் 67A ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் குறிப்பிடுது. மற்றபடி வேறு ஏதாவது ஸ்பெஷலான ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே தான் தவறுகள் செய்கிறவங்களுக்கு சில பயம் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இப்போ இந்த இதுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா என்கொயரி நடத்தணும், இன்குவெஸ்ட் நடத்தணும், அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களை வந்துட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்களில் இது காலதாமதமாக்கப்படும். இந்த காலதாமதமே வந்துட்டு இந்த சாட்சியங்கள் அளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடுது. பெண்களின் பாதுகாப்பு மிக மிக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இது போல சம்பவங்கள் நடந்த வண்ணமாக தான் இருக்கு. அந்த நேரத்தில் இதை பற்றி கொந்தளிப்பதும் அதன் பிறகு அதை மறப்பதும் தான் நம்மளோட இயல்பாக இருக்கு. இதற்கு என்னதான் தீர்வு? தவறு நம்ம கிட்ட தான் சார் இருக்கு. யூனிட்டி இல்லை சார், நம்ம கிட்ட மக்கள்கிட்ட யூனிட்டி இல்லை. ஒரு விஷயம் கொண்டு போனால், இப்போ ஆசிஃபா விஷயம் கொண்டு போனாங்க, மிகப்பெரிய பிரளயமாக இருந்தது, அப்படியே அது ஸ்லோ ஆயிடுச்சு. நிர்பயா கேஸ் வந்தது, டெல்லி ரேப் கேஸ், அதுவும் 2012, அதுவும் அப்படியே வர்மா கமிட்டி, அந்த கமிட்டி, இந்த கமிட்டி போட்டு அது கொண்டு வந்தாங்க, அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெண்களுக்காக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துச்சு, அது இருக்குது. பட் அது வந்து லைவ்ல இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. இன்னமும் ஒர்க் பிளேஸில் ஹராஸ்மெண்ட் இருக்குன்னு தான் சார் நிறைய கேசஸ் வந்து ஃபைல் ஆகிட்டு தான் இருக்குது. முதலாளித்துவம் கிட்ட இருந்து பெண்களுக்கு. வழக்கறிஞர்கள் இதற்கு யாரும் ஆஜராக கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இது இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இது போல தீர்மானம் போடுவதும் அதன் பிறகு கொஞ்சம் நாட்கள் கழித்து சில வக்கீல்கள் அதில் ஆஜராவதும் சமீப காலத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த விஷயத்தை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுக்காக யாருமே பெயிலுக்காகவோ இல்லை முன்ஜாமீனுக்காகவோ மூவ் பண்ணக்கூடாது, வக்காலத்து போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் எங்களுக்குள்ளே நாங்கள் அட்வொகேட்ஸ் எல்லாமே ஒத்துமையாக தான் இருக்கும் சார். பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் பொதுமக்கள் முன்னால் வந்து நின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் நம்ம மக்கள் கொடுப்பாங்க? பொதுமக்களோட கோரிக்கைகள் வந்து ஏற்கத்தக்கது தான் சார். ஆனால் வந்து அதுக்காக நம்ம வந்து சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம் யாருமே. என்ன வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக எல்லாருமே சைக்காட்ரிக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? அதுக்கான நம்ம என்ன சொல்யூஷன் தீர்வு எடுக்கிறோமோ அதை வந்து சட்டத்து கையில் கொடுப்போம். நம்ம வந்து யாரும் வந்து எடுக்க வேண்டாம். அதை சட்டம் வந்து நம்ம கையில் இல்லை. சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்கிற மாதிரி தன் கடமையை அது செய்யும். பட் இது வந்து மனித குலத்துக்கே மிகப்பெரிய இழக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சார். அந்த மாதிரி இருக்கிற பசங்களை அப்படியே ஜெயிலில் போட்டு விட்டுறனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அப்பயே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எத்தனை வாட்டி தான் இதுதான் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதே ரேப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் என்ன தான் தண்டனை கொடுப்பீங்க? உள்ளே போவாங்க, திருப்பி வெளியில் வருவாங்க, அவ்வளோதான். தவிர அவங்களுக்குன்னு தண்டனையே இல்லையே. அப்புறம் சும்மா ஏதோ கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அது ஒருத்தவங்களுக்கு கரெக்டாக தண்டனை கொடுத்தா அடுத்தவங்க அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. தண்டனை கொடுத்தா போதுமா? இல்லை, அவன் அடுத்து எத்தனை பொண்ணுங்களை கெடுப்பேன், எத்தனையோ பேர் வாழ்க்கை அழிப்பானே, அவனெல்லாம் இப்படி விடலாமா? ஓட விட்டு நாக்க அறுத்து அவனை எப்படியாவது என் முன்னாடி எல்லாம் நிற்க வச்சா நல்லா அடிச்சிருவேன் நான். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். ஒரு அண்ணான்னு கூப்பிடுறான், அந்த அண்ணனுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாதா? அப்பாவுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாதா? அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அப்போ அவன் தங்கச்சிக்கிட்டே போயிடுவான். நான் வந்து இந்த பெண் வழக்கறிஞராக இல்லாமல் இருந்து இந்த சட்டத்தை கையில் எடுக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக என் கண்ணில் அந்த அக்யூஸ்டுகள் அந்த குற்றவாளிகள் மாட்டினா நான் கண்டிப்பாக கொண்டுடுவேன் சார். என் கையில் என்ன கிடைக்குதோ அதை. என்னோட தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது. இந்த கோட்டை நான் போட்டுட்டு நான் சொல்லக்கூடாது தான். ஒரு வேளை இதை நான் போடாமல் இருந்து வழக்கறிஞராக இல்லாமல் இருந்திருந்தால் சராசரி பெண்ணாக இருந்து என்னோட தங்கச்சி, என்னோட அக்கா, பக்கத்து வீடு, எதிர் வீடு அப்படி இருந்தால் கண்டிப்பாக நான் கொண்டுடுவேன் சார். இன்றைக்கி மக்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறு செஞ்சவங்கள நடுத்தெருவில் வச்சு கொல்லணும், அரேபிய நாட்டில் இருக்கிற மாதிரி அவங்கள வந்துட்டு அவங்களுடைய உறுப்பை வந்துட்டு துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்க சட்டம் மிக 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 தாமதமாக தான் செயல்படும். இந்த தாமதமே வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு தண்டனையாக தான் அமையுது. இந்த மாதிரி
ஒரு சமூக ஒழுக்கக்கேடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை துரிதமாக ஆராய்ஞ்சு அதை களையிறது தான் இன்றைக்கி நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பெண்களுடைய பாதுகாப்பிற்கு என்னதான் சட்ட திருத்தங்கள் கொண்டுட்டு வந்தாலும் சுய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கலையை கற்றுக் கொடுத்தா இது போல பிரச்சனைகள்லேருந்து அவங்களால தப்பிச்சுக்க முடியுமா? இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேயே இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ கராத்தே, சிலம்பம் அந்த மாதிரி. ஸோ சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் இன்வால்வ் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். போக்சோ சட்டம் சரியான முறையில் இருக்குதா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். அந்த சட்டம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டினாலும் ஒன்று தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் இந்த சட்டம் முறையாக பயன்படுத்தப்படுமா பொறுத்து இருந்தான் பார்க்கணும். போஸ்கோ சட்டத்தில் என்ன ஒரு டிராபேக்னா 17 வயசு 18 வயசுன்னு சொல்கிறாங்க சார். ஐ மீன் 16 வயசு இருந்தால் தான் தண்டனைன்னு சொல்கிறாங்க. 16, 18 என்ன பண்ணுறாங்க, ஐ மீன் அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனையே கிடையாது. ஹோமில் கொண்டு போய் விட்டுட்டு சும்மா டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் சொல்லி தராங்க. நீ வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணு, அப்படி பண்ணு. பட் அது வந்து பிரயோஜனமே இல்லை சார். சமீப காலமாக நடந்த எல்லா குற்றங்களையும் மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது சமூக வலைத்தளங்கள் தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. பல வெளிநாடுகளில் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டிருந்தாலும் இந்தியாவில் முழு சுதந்திரம் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முறையான முறையில் நம்ம பயன்படுத்தலை அப்படிங்கிறது எல்லோருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு. இந்த சமூக வலைத்தளங்கள்ல தான் பெண்கள் அதிகமாக சிக்கிறாங்க. அதாவது இது வந்துட்டு கிரே லான்வாங்க, அதாவது பிளாக் லா ஒயிட் லா அப்படின்னு சொல்லி இருக்கு. பிளாக் லா அப்படின்னா தண்டனைகள் மிகவும் அதிகமாக இருக்கும், கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் லா அப்படின்னா தண்டனைகள் வந்துட்டு குறைவாக இருக்கும், இதில் வந்துட்டு காம்பவுண்டபிள் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். இது கிரே லா அப்படின்னு சொல்கிறாங்க, சைபர் கிரைம். அதாவது இதில் தண்டனை கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? இன்னும் நம்ம இந்தியா வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் மற்ற நாடுகளுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் விற்றாலும் நம்ம இந்தியா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்லேயும் இந்த சைபர் லாலையும் இன்னும் பின்தங்கிய நாடாக தான் இருக்குது. துரிதமான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கப்படுறதில்லை. இந்த இன்சிடென்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். இது மாதிரிலாம் பசங்க இருக்காங்க, ஃபேக் ஐடி மூலமாக பொண்ணுங்களை ஏமாற்றி வீடியோ எடுத்து அவங்கள பலாத்காரம் பண்ணி அந்த வீடியோ எடுத்து அவங்கள ரொம்ப துன்புறுத்துறாங்க. அந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியாமல் அவங்கள திருப்பி பலாத்காரம் பண்ணி ரொம்ப துன்புறுத்துறாங்க. ஒருத்தம் இல்லாமல் 4-5 பேரையான்ட்டு. அதனால வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக் இது மாதிரி போன்ற கவனமாக இருங்க. முக்கியமாக அவளை உங்கள் நம்பரை கொடுக்காதீங்க, பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்லாதீங்க, யாருக்கும் தெரியாமல் அவங்க கூட தனியாக பர்சனலாக போகாதீங்க. அப்படி நடந்தால் கூட உடனே வெளியே சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், அவங்க மூலிமா போய் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சொல்லாமல் இருந்தால்தான் அவன் இத்தனை பெண்களை அவன் இது பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு நடந்த பொண்ணு இப்போ சொல்லியிருந்தா இந்த 200 மேற்பட்ட பொண்ணுங்க இதில் இன்னும் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு அந்த தண்டனை தடுத்துருக்கலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் உள்ளூரில் இருக்கிறோம். அப்போ இருக்கக்குள்ளே வந்துட்டு பேரண்ட்டுக்கு பயம் இருக்கும் கொஞ்சம். அப்பா அங்கே வெளியில் போனால் மாமா பார்ப்பாங்களோ, அண்ணன் பார்ப்பாங்களோ, அண்ணனை பார்ப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் எந்த ஒரு தப்பும் தூண்டாது. இப்போ வெளியில் வரக்குள்ளே நம்மளுக்கு தான் யாரும் இல்லையே, நம்ம ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் அது இதுன்னு சொல்லிட்டு தவறான வழிக்கு அவங்கள தூண்டுது. தவறு செய்யறதுக்கு இதுதான் காரணம். இவ்வளோ பெரிய பிரச்சனையில அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்குமா? என் மகனுக்கு 20 வயசு தான் ஆகுது, அவனை போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு ஒரு அமைச்சர் கேட்கிறாரு. உண்மையாலுமே அது உண்மையா? இல்ல. இதுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் இருக்கு, அரசியல் அழுத்தங்கள் இருக்கு. இல்லைன்னா இந்த விஷயம் எப்பவோ முடிவுக்கு வந்துடலாம். ஆனா அப்படி விட மாட்டாங்க நம்ம அரசியல் தலைவர்கள். நிச்சயமா இதுக்கு பின்னால ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு அப்படின்னு தான் எல்லாராலையும் சந்தேகிக்கப்படுது. அது வெளியில வரணும் அப்படிங்கறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அமைச்சர் பையன்கிட்ட போயிட்டு இது வந்து ஆப்பிள், இது வந்து ஆரஞ்சுன்னு வச்சுட்டு ஆப்பிள் எடுன்னு சொன்னா ஆரஞ்சு எடுத்து சாப்பிடுவேன். ஆப்பிள்னு இருக்குல்ல ஐடென்டிஃபிகேஷன், ரெட் கலரும் கிரீன் கலரும் வச்சுட்டு கிரீன் எடுனா ரெட்டா எடுப்ப. அந்த அளவுக்கு உனக்கு சைக்காட்ரிக்கா மனநிலை வந்து பக்குவமாக தானே இருக்கு. அப்புறம் எப்படி நீ பெண்கள் விஷயத்துலையும் சரி மற்றபடி சமூக சீர்குலைவுலையும் எப்படி உனக்கு வந்து பாகுபாடு தெரியல? ஜுனைல் இந்த போஸ்கோ சட்டம் வந்து ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். இல்லை கடுமையாக இருக்கணும் தண்டனை. திருந்துறதுக்கு தான் தண்டனை, தப்பிக்கிறது விட்டுறதுக்கு தண்டனை இல்லை. அப்போ போஸ்கோ சட்டமே வேண்டான்னு சொல்கிறேன் நான். அரசியல் என்ன ப்ரோ, அரசியல் இங்கே என்ன அரசியலாக நடந்துக்கிட்டு இருக்கு? ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். ஆனால் அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாது ப்ரோ. உண்மையிலே கண்டிப்பாக அவனை கொன்றணும் எங்களை. ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க இது வந்து குடியுரிமை அரசு, தூக்குலாம் போடக்கூடாது அப்படிலாம் சொல்கிறீங்க. அப்படி இருக்க கண்டு தானே மன்னிக்க ஒருத்தன் எத்தனை கொலை வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரியே எத்தனை ரேப் வேணாலும் பண்ணலாங்கிற சூழ்நிலை இனிமேலும் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ 1-2ங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். இன்னி 10, 15, 20 எக்ஸட்ரான்னு போய்கிட்டே இருக்கும் ப்ரோ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறவங்களுக்கும் தண்டனை கொடுத்து அவங்களுமே வந்துட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம நாட்டில் நடந்திருக்கு. ஸோ எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது. எல்லாமே நம்ம வந்து நீதித்துறையை நம்ம நம்புகிறோம். நிறைய கேஸில் பார்த்தீங்கன்னா நீதித்துறை வந்து அவங்களோட
சாமர்த்தியத்தினால அவங்க கொடுத்த ஒரு நல்ல தீர்ப்புனால நிறைய விஷயங்கள் நிறைய விடியல் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீதித்துறை மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நீதி எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இந்த கேஸில் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும். கிடைச்சா மட்டும்தான் பெண்கள் சுதந்திரமாக நடக்க முடியும். இந்த கேஸில் நியாயம் கிடைக்கல அப்படின்னா, இந்த குற்றவாளிகள் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பெண்களுமே பயப்படுவாங்க. நிறைய குற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் என்னோட வேண்டுகோள் நீதித்துறைக்கு, தயவு செஞ்சு இதில் வந்து நீதித்துறை தலையிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபோர்ஸ் அவங்க கண்காணிப்பில் நீதித்துறையில் இருக்கிற நீதிபதி முன்னிலையில் ஒரு ஃபோர்ஸ் வந்து அவங்க ஏற்படுத்தி இந்த விஷயத்தை அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்பி பாண்டியராஜன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிடுறாரு. ப்ரெஸ் மீட் வந்து இன்னும் விசாரணை முடியல. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல இருந்து இன்னும் அந்த செல்போனில் இன்னும் இவ்வளோ வீடியோ வந்து அளிக்கப்பட்டிருக்கு. இவங்களோட கூட்டாளிகள் வீடியோ எல்லாம், இவங்க கூட்டாளிகள் கிட்ட இருக்க செல்போன் எல்லாமே, அதெல்லாம் எந்த பரிசோதனையும் பண்ணல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு எஸ்பி வந்து விசாரணை முடிஞ்சது மாதிரி பேசி அரசியல்வாதி யாருமே இதில் தொடர்பில்லைங்கிறாரு. அரசியல்வாதி தொடர்பில்லை சொல்றதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு போலீஸ் யாரு? ஃபர்ஸ்ட் கேள்வி. அண்ட் ரொம்ப முக்கியமானது, இந்த 2-3 வருஷத்தில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி இந்த நம்ம டிஎம்கே ஆட்சியும் சரி இல்லை ஏடிஎம்கே ஆட்சியும் சரி பெண்கள் மேலே அச்சுறுத்தல் வந்ததே இல்லை. ஆனால் இந்த புது ஆட்சி இருக்கு பாருங்க, இது பிஜேபியோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த ஆட்சியில் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேமுக்கு மேலே ஒரு ஸ்கேம், நிர்மலா தேவி ஸ்கேமாக இருக்கட்டும், பொள்ளாச்சி ஸ்கேமாக இருக்கட்டும், தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் போலீஸ் ரொம்ப எலட்சியமாக இருக்கு. இது எதனாலன்னு தெரில. எச் ராஜா வந்து பிஜேபியோட பிரசிடென்ட் வந்து சுவாமி நித்யானந்தா ரேப் அக்யூஸ்ட் கூட உட்கார்றாரு. சைன் என்ன அனுப்புறாருன்னா, நீங்க பெண்கள் மேல எவ்வளவு குடும்பப்படுத்தினாலும் சரி நாங்க உங்க கூட துணைக்கு இருப்போம்னு சொல்றாரு. இதுல ரொம்ப கிளியரா தெரியுதுங்க, போலீஸை நம்பி இருக்கிறது இன்னும் ரொம்ப சிரமமா இருக்கு. பெண்கள் கிட்ட ஆனா ஒன்னு ஆயுதம் இருக்கு. செக்ஷன் 100ல எவன் ஒரு பெண்ணை தாக்குறானோ இல்ல அட்டெம்ப்ட் ஆஃப் ரேப் பண்றானோ அந்த பெண்ணுக்கோ இல்ல பக்கத்துல இருக்கவங்களுக்கோ உரிமை இருக்கு, சாவடிக்க உரிமை இருக்கு, சாவடிக்க உரிமை கொடுத்துருக்கு. கேரளால ஒரு சாமியார் வந்து ஒரு பொண்ணை வந்து தாக்க போய் அந்த அம்மா வந்து தாக்கி வெட்டியேப்டா. ஸோ இந்த மாதிரி நிலைக்கு தமிழ்நாடு வரணுமா? இது போலீஸ் தான் நினச்சிக்கணும். அரசாங்கம் ஒரு படி அதுக்கு மேலே இருக்கு. இப்போ நிர்மலா தேவி கேஸ்ல வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. பெயில் கொடுத்ததுல வந்து கண்டிஷன் வச்சிருக்காங்க, மீடியா கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு. ஏன் பேசக்கூடாது? என்ன மறைக்கிறாங்க? ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சூழல் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடை இதுக்கு மேலே பாதுகாக்கணும்னா நம்ம உறுதியாக மக்கள் அட்லீஸ்ட் மக்கள் கேள்வி கேட்கணும். மக்கள் கேள்வி கேட்காம இப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாயிடுவோம். என்னோட தனிப்பட்ட கருத்து, நான் வந்து ஒரு பெண் வழக்கறிஞராக இருந்து சொல்கிறேன். இது வந்து அரசியல் பிரமுகர்கிட்டயோ இல்லை அரசியல் தலையீடுகள் இருக்க மத்தியில் போனால் கண்டிப்பாக இதுக்கு தீர்வு கிடைக்காது. நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து சிபிஐ கிட்ட வந்து ஒப்படைச்சிடுங்கன்னு சொல்கிறேன். ஃபர்தராக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒப்படைச்சு என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் பண்ணி ஃபர்தராக கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் நம்ம தீர்வு காணப்படணும் சார். கண்டிப்பாக இது போல குற்றங்கள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா சைபர் கிரைம்ல போய் முறையிடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த சைபர் கிரைம் அப்படிங்கிறதே ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் இருக்கு. எத்தனை குற்றங்கள் அதில் போகுது, எத்தனை வழக்குகள் அது வெளிவருது, எத்தனை பேர் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் நிச்சயமாக தெரியாது. சைபர் கிரைம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம நாட்டில் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறதே தெரியலை. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க 5வது படிக்கிற பசங்க 6வது படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் வந்துட்டு செக்ஸ்னா என்னன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்துட்டு சமூக வலைதளங்கள். இந்த சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த சமூக வலைதளங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த டெக்னாலஜி, ஹையஸ்ட் டெக்னாலஜி, இன்றைக்கி டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு இந்தியாவில் அந்த டெக்னாலஜியை மானிட்டர் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சட்டங்கள் ஏற்படுத்தப்படவில்லை அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இதுக்காக அரசாங்கம் மக்கள் நலம் விரும்பக்கூடிய அரசாங்கமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த அதாவது மொபைல் ஃபோன், லேப்டாப் இதிலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கருவிகள் பயன்படுத்துறதுக்கான சட்டங்கள், இது யார் யார் பயன்படுத்துகிறா இதை மானிட்டர் பண்ணுறதுக்கான சட்டங்கள் அந்த மாதிரி கொண்டு வந்து எந்தெந்த ஐஎம்இ நம்பர்னு சொல்லி ஒரு காலத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஐஎம்இ நம்பரை இன்சிஸ்ட் பண்ணாங்க. இப்போ அந்த ஐஎம்இ நம்பரை பற்றி ஃபாலோ பண்ணுறாங்களான்றது கூட நமக்கு சரியான விதத்தில் தெரியல. இது சட்டம் வந்துட்டு தெளிவான விதத்தில் பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய விதத்தில் சட்டங்களை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தணும். சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். அப்போ தான் குற்றங்கள் குறைக்கப்படும். இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே. இன்றைக்கி கற்பழிக்கிறத தைரியமாக அவன் வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கான். அதுக்கு
செக்ஷன் 376 ஆஃப் ஐபிசியில் அவனுக்கு தண்டனை வழங்கப்படும். ஒரு 7 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ அவனுக்கு தண்டனை வழங்கப்படும். அதுக்கப்புறமா ஐடி ஆக்டில் வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு தண்டனை விதிக்கப்படும். ஆனால் அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டா, அவளுக்கு என்ன நியாயம் வழங்கப்படும் அப்படின்றது தெரியல. 2 நாட்களாக மிக கொடுமையான காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்க நேர்ந்தது. இதுவே நமக்கு கடைசியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்க்கும். இவ்வளோ விஷயம் ஓப்பனாக நடந்திருக்கு, எவிடன்ஸோடையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் இவங்க தக்க ஒரு சிவியரான தண்டனை கொடுக்கலாட்டி இப்போ இருக்கிற அரசு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. போன வாரம் எழுப்பப்பட்ட வைர ஊழலாக இருக்கட்டும், சத்தமே இல்லாமல் ஜாமீனில் வந்திருக்கக்கூடிய நிர்மலா தேவி விவகாரம் போல இதையும் மறந்து போனோம்னா நாமெல்லாம் மனசாட்சி இல்லாத மனிதர்கள்னே தான் சொல்லணும். நிச்சயமாக உண்மையாக இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உரிய தண்டனை கிடைத்தே தீர வேண்டும். இந்த பெண்களின் அழுக்குரல் இதுவே இறுதியாக இருக்கட்டும்.